நீங்கள் எங்கள் மத்தியில் வீட்டில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த வேளையில் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நீங்கள் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இடைப்பட வேண்டுமாக நாங்கள் உங்களுடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். The title for today's meditation is God has anointed me to preach the gospel to the poor. நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இருக்கிற அநேகர் நாம் பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம், அபிஷேகப்பட்டிருக்கிறோம். Most of us here are baptized by the Holy Spirit. அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மாத்திரம்தான். The anointing that has been given to us is to proclaim the gospel. ஒருவேளை சிலர் சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், ஆனாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, அல்லனா எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் போக தைரியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். Maybe some of us are telling that I have been anointed and I am speaking in tongues and I didn't have any opportunity to share the gospel and I am afraid of sharing that thing. இந்த நாளில் நாம் இயேசு கிறிஸ்து எப்படியாக இந்த ஊழியத்தை செய்தார் என்பதை நாம் பார்ப்போம். We are going to see how Jesus has performed this ministry. இதே வசனத்தை, இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18 நான் சொன்னேன், இதே பாகத்தை ஏசாயா 61 சொல்லியிருக்கிறார். So I have told Luke 4:18, but the same scripture Isaiah have told in Isaiah 61. இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவே 681 வருடங்களுக்கு முன்பதாக இந்த தீர்க்கதரிசன வசனத்தை ஏசாயா சொல்லியிருக்கிறார். The prophet Isaiah have told this before Christ is 681 years. அவர் எப்படி சொன்னார்? How he has told? பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால இந்த வார்த்தைகளை சொன்னார். He has told this scripture by the power of the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்பதாக பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing that Jesus also have been taken to the wilderness before he started his ministry of preaching this gospel. 40 நாள் அவர் உபவாசத்தோடு இருந்தார். He was fasting for 40 days. இந்த 40 நாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருப்பார்? What he might have done for those 40 days? நான் எப்போவுமே இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போக மாட்டேன், உங்கள்கிட்ட ஃபீட்பேக் பார்த்து தான் நான் சொல்லுவேன், அந்த வழக்கம் உண்டு. நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன செய்திருப்பார்? So what Jesus might have done for those 40 days? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் எதனால கொண்டு போகப்பட்டார்? பரிசுத்த ஆவியானவரால். அவருடைய பலத்தில் தான் அங்கே இருந்தார். 40 நாள் இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரியே நிச்சயமாக பிதாவோடு அவர் ஐக்கியப்பட்டிருப்பார். He was in the power of the Holy Spirit. As you said, he might have communion with the God, the Father. பிதாவோடு அவர் ஐக்கியப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவைப்பட்டது. In order to have a communion with the Father God, he might have received the power of the Holy Spirit. 40 நாள் அவர் பிதாவோடு ஐக்கியப்பட்டிருக்கும் போது, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் அங்கே இருக்கும்போது, அந்த பிதாவினுடைய எல்லா விதமான பரிசுத்தமும் வல்லமையும் அதிகாரமும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் எல்லாம் இவருக்குள்ளாக இறங்கியிருக்கும். All those 40 days when you are in communion with the God the Father, his holiness, his power, his compassion, all those things might have been come into his body. அவர் எல்லா பிதாவினுடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய கிருபையையும் தரித்து கொண்டவராய்
அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கலீலியாவில் இருந்து ஊழியத்துக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்குது. So the scripture tells that after clothing with his power, his grace and authority, he was going to Galilee with the power of the Holy Spirit. அங்கு இந்த ஜெப ஆலயங்களில் அவர் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். He started preaching in the synagogues. முதலாவதாக அவர் பிரசங்கம் பண்ண காரியம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னார். We all know that what he has preached first, that repent, the kingdom of God is near. அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவர் ஆரம்பித்தார். அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் வெற்றிகரமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து முடித்தார். So with the power of the Holy Spirit, he started his ministry, and with the power of the Holy Spirit, he has successfully completed his ministry. நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். For us also, Holy Spirit is being given. நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். For us also, Holy Spirit has given the power. நாம் பிதாவோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். Holy Spirit is giving grace for us to have communion with the Father God. இதே போன்றுதான் நாமும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வற்புறுத்துகிறார். So in the same way, Holy Spirit is asking us to share the gospel. நான் என்ன சொல்ல வேணும்னால், நான் ஊழியங்களுக்கு முன்னதாக போவதுண்டு. So what I am telling, I used to go for ministry. 8 மணி வரல வேலை செய்துட்டு 8 மணிக்கு வந்த உடனே காரில் ஏறி ஊழியத்துக்கு போயிடுவேன். Till 8 o'clock, I used to work, and after that, I used to go for the ministry. அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? Do you think there will be any benefit on that? ஒன்றும் இருக்காது. நானும் உப்புக்கு சப்பா நான் போயிட்டேன் அப்படிங்கிறது அது அவ்வளோதான் இருக்கும். In the casual way, I was doing the ministry. ஊழியத்தை சுவிசேஷத்தை சொல்வதற்கு முன்பதாக தேவனுடைய பாதத்தில் போதுமான அளவுக்கு நாம் இருக்கும்போது மாத்திரமே அவருடைய வல்லமையும் அவருடைய தரிசனமும் அவருடைய சித்தமும் நமக்குள்ளாக இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி அதன் மூலமாக தேவன் கிரியை செய்வார். Before proclaiming the gospel, we have to wait upon the Lord for sufficient time. Then only he will give his power and grace and authority to share it. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாதபடி வெறுமனே சொல்கிற வார்த்தையை காற்றில் ஆகாயத்தில் சிலம்பம் அடிக்கிறது போல காணப்படும். So without the power of the Holy Spirit, if we are proclaiming the gospel, it will be like fighting in the air. பரிசுத்த ஆவியானவர் சரியானபடி வழி நடத்துகிற தேவன். The Holy Spirit is the one who guides properly. நாம் அவருக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் எங்கே போக வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் அழகாக சொல்வார். So when we are surrendering us to him, he will clearly dictate us where to go and how to tell the gospel. நாங்கள் 2 நாளைக்கு முன்பதாக நானும் ஒரு சகோதரனும் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டோம். So 2 days before, I and my friend was called to the office. நாங்கள் அழைக்கப்பட்ட காரியம் வேறு. I was called for a different topic. ஆனால் அங்கே போகும்போது சுவிசேஷம் சொல்வதற்கும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். But when we have gone there, they have requested us to share the gospel and pray for them. நான் 81 டிசம்பரில் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். இதுவரையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. I have joined this company in the year 1981, but till now such an incident did not happen. ஆண்டவர் அவருடைய பாதத்தில் இருக்கும்போது சரியான யார் தேவைகளோடு இருக்கிறாங்களோ அங்கு அழைத்து செல்வார். So when we are waiting upon the Lord, he will correctly or aptly take to the people who are waiting for him. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பாதத்தில், பரிசுத்த ஆவியானவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அவருடைய பாதத்தில் இருக்கும்போது அவர் சரியாக வேதத்துக்குள்ளாக என்னை கடத்தி செல்வார். What we have to do is simply ask him where to go and wait upon the Lord. If we do that, he will rightly direct us. வேதத்தை நாம் தியானிக்கும் போது நாம் பிதாவோடு ஐக்கியம் கொள்ள முடியும். When we are meditating the scripture, we can have communion with the God. அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். We can know his will. அவர் நடத்துவார். He will lead us. நாம் வெறுமனே நாம் மாத்திரம் அல்ல. Not only we are alone. பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18ல்,
வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார். We need not be afraid that Jesus has told that in Matthew 28 that all the authority in the heaven and on earth has been given to me. ஆகையினால் நீங்க புறப்பட்டு போங்கள். That is why you can go. நீங்க போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி, So you can make all the people's disciples. நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர்கள் கைக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு போதியுங்கள். You can teach them what I have commanded you. நான் உலகத்தின் முடிவு வரைந்தும் கடைசி வரைந்தும் சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னார். I am with you all the days of your age. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உருவாக்கின அந்த தேவன் என்னோடு, அது உங்களோடு சுவிசேஷத்தை சொல்ல போகிற ஒவ்வொருவரோடும் இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த அறிவு கேட்கிறவர்களை மாறச் செய்யும். If we have the understanding that the Jesus Christ, the God who has created everything, is with you and me, we need not be afraid. அந்த சகல அதிகாரம் சொல்லும்போது அவருக்குண்டான எல்லா காரியங்களும் ஞானம், கிருபை, பரிசுத்தம், சத்தியம் எல்லாம் நமக்குள்ளாக வருகிறதை நாம் உணரலாம். When we are telling that all the authority, that all his grace, power and the wisdom, everything has been given to us. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்லும்போது அங்கு இருதயம் நொறுங்குண்டவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். When Jesus was preaching the gospel filled with the Holy Spirit, all the broken-hearted were healed. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையில சொல்லப்படும் போது சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். When he was preaching the gospel, all who were under captivity have been released. குருடர்கள் பார்த்தார்கள். All the blind were seeing. நொறுங்குண்டவர்கள் விடுதலையானார்கள். All the oppressed people were be liberated. அவர் இதுதான் ரட்சிப்பின் நாள், இதுதான் ரட்சிப்பின் நாள் என்று கிருபையின் நாட்களை தைரியமாக அவர் சொல்லும்போது எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். When he proclaimed the acceptable year of the Lord, everyone have accepted it. அதை மாத்திரம் சொல்லல, அவர் திரும்பமாக வரும்போது இப்படி இருக்காது என்றும் எச்சரித்தார். So he also warned that when he is coming again, it will not be like this. இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியில் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கிருபை நிறைந்ததாக இருந்தது. In the gospel of Christ Jesus, all his words were filled with the grace. மக்கள் நொறுங்குண்டவர்களாக, இருதயத்தில் நொறுங்குண்டவர்களாக, என்ன செய்வது, எங்கு போனாலும் தடை, எங்கு போனாலும் தோல்வி, எல்லாம் ஒன்றுக்கு பின் அடிமேல் அடி வைத்துக் கொண்டே இருக்கிறதே என்று நொறுக்கப்பட்டவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். When they were oppressed with facing all the challenges and troubles in their life, அவர்கள் என்ன செய்வது, இதை விட முடியலையே, அதை விட முடியலை என்று மிகவும் சிறைச்சாலையில் இருக்கிறது போல கட்டுண்டவர்களாக மக்கள் காணப்பட்டார்கள். People were looking bound in many captivities. இந்த நாளிலும் கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, உங்களிலும் சிலர் அப்படி என்ன செய்வது, எல்லாம் தோல்வியாக இருக்கிறது, எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று இருதயம் நொறுங்குண்டவர்களாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறீங்க. Dear beloved, some of you may be broken hearted like that. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லலாம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். But the word of the God is telling that, come to me all who are weary and heavy laden, I will give you rest. அவர் சொல்லுறலாம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன். I am meek and humble. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept my yoke on you. உங்களுடைய காரியங்களை நீங்க சுமக்காதீங்க. You need not carry your burden. நீங்க என்னென்னமோ நினைத்து கொண்டிருக்கிறீங்க. You may be thinking many things. வார் வந்தா என்ன பண்றது? What can I do if the war comes? நான் வாங்கின கார் என்ன ஆகும்? What will happen to my things? நான் இந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்க பணம் என்ன ஆகும்? What will happen to my money that is in the bank? இப்பதானே பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணணுமே. Now only my children are studying, I have to marry them. பலவிதமான நெருக்கங்கள், So many troubles are there. அதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் அங்க வைங்க, என் பக்கத்துல வா, நான் சாந்தமும் மனத்தாழ்மை, நீ சாந்தமும் மனத்தாழ்மையாக இருந்தா போதும், நான் பாத்துக்கிறேன். So Jesus is telling that simply you can be meek and humble, everything I will take care of it. அப்போ என்னிடத்துல நீங்க உன் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொண்டால் உங்களுடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன்.
If you take up my yoke and learn from me, I will give you rest for your souls. உலகத்தில் எந்த கஷ்டங்கள், எந்த பாரங்கள், எந்த தோல்விகள் எப்படி இருந்தாலும் தேவன் நம்முடைய ஆத்துமத்தில் இளைப்பாறுதல் கிடைத்தால் அதை விட மேன்மையான காரியம் ஒன்றுமே கிடையாது. Whatever may be the things in this world, when the God is giving the rest in our souls, there no other thing is greater than that. உலகத்தில் ஒன்றும் பெரியதில்லை, நம்முடைய ஆத்துமா தான் பெரியது. Nothing is greater in this world than our souls. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஒரு மனுஷன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்பதுதான். Even if he gains all the world, if he spoils his soul, what is the benefit for him? நமக்கு இந்த கிருபை நிறைந்த வார்த்தைகளை தேவைகளோடு நொறுங்கண்டு இருக்கிற இருதயத்தோடு சிறையில் இருக்கிறவர்களுக்கு தேவன் நம்மை பயன்படுத்துவார். So God will use us to the broken hearted. ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், நீ ஆவியின்படி நட, ஆவியானோடைய பலத்தில் நட, உன்னுடைய சுய புத்தியை சாராதபடி, சுய எண்ணங்களில் சாராதபடி, உன்னுடைய சுய பலத்தில் சாராதபடி, உன்னுடைய சுய ஆழ்பலத்தில் சாயாதபடி முழுவதுமாக என்னை சார்ந்து கொள், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறேன் என்பதுதான் தேவனுடைய காரியம். So only thing he is expecting from us, he should not go in our own ways, but we have to led by the Spirit and led by the power of the Spirit. அடுத்த காரியமாக நம் சுவிசேஷத்தை சொல்வதற்கு முன்பதாக ஒருவேளை இங்கே புதிய ஆட்களுக்கெல்லாம் இருக்கலாம், அவங்களுக்காக நான் சொல்கிறேன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. So some may be new here. So the scripture tells us I have been anointed, or Jesus have been anointed to proclaim the gospel to the poor. தரித்திரர் யார்? Who is the poor? சுவிசேஷம்னா என்ன? What is gospel? மத்தேயு 4:17 சொன்னார் இயேசு கிறிஸ்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொன்னார். What Jesus told in Matthew 4:17 is, repent, for the kingdom of God is at hand. பரலோக ராஜ்யம் எங்கேயோ இல்லை, பரலோகத்தில் இல்லை, பரலோகம் எங்கே இருக்குது? நம்ம பக்கத்தில் இருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Jesus Christ is telling the kingdom of heaven is not anywhere, but it is close to you. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உரிமையாளர் அல்ல சொந்தக்காரர் யாரு? Who is the owner of that heaven? பிதா அவருக்கு சொந்தக்காரர். So God the Father is the owner of the heaven. பிதாவுக்கு சமமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த மண்ணு உலகிற்கு வந்து இந்த பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்குவதற்காக தான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். So Jesus Christ, who is equivalent to God, has come to this earth and he has given his life to establish that kingdom of God. இந்த பரலோக ராஜ்யத்தில் முன்னால் இதை படித்திருக்கிறோம், நம்ம தியானித்திருக்கிறோம், நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. We have studied about this kingdom of God. இந்த பரலோக ராஜ்யத்தில் ஆளுநராக இருக்கிறது யாரு? Who is the governor of this kingdom of God? பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பரலோக ராஜ்யத்தின் ஆளுநராக இருக்கிறார். The Holy Spirit is the governor of the kingdom of God. இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மை அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்றக்கூடும், ஏற்றுக்கொள்ளக்கூடும். So if we want to become the citizen of this kingdom of God, only that Holy Spirit can convert us or make us the citizens of that kingdom. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லாவிட்டால் இவர்தான் இயேசு கிறிஸ்து தான் ஸ்தாபிக்கும்படியாக அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த ரகசியத்தை அல்லது இந்த உண்மையை சொன்னால் ஒழிய ஒரு மனுஷன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. So unless the Holy Spirit shares this secret that Christ has come to establish this kingdom, nobody will accept that kingdom. எப்போ இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை சேர்த்துக் கொள்வார்? When this Holy Spirit will accept us as the citizens of the kingdom, எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்போ நம்முடைய அவரை நாம் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்கிறார். When we accept the teachings of God or the word of God and obey to that word of God, Holy Spirit accepts as the citizen of his kingdom. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொன்னார்.
So in John 3:3, Jesus said, "Most assuredly, I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God." நாம் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் அதை பார்க்க வேண்டுமானால், நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால், நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். The kingdom of God is near, but if you want to see that kingdom, we have to be born again. ஒருவேளை எல்லாருக்கும் தெரியும், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். தெரியாத அனைவரும் இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் மறுபடி பிறந்திருக்கீங்களான்னு கேட்டாக்கே என்ன பதில் சொல்லுவீங்க பிரதர்ஸ்? If தெரியாதவங்க somebody சொல்லுங்க. asks you whether you are born again, what answer you will tell? தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம், தெரியாதவங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? Those who don't know can tell what you will tell. அவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இங்கே வருதுன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை பிரதர், அதை அறிந்து கொள்றதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. So in order to know that, only you have come here. இந்த உலக வழக்கத்திற்கு எளிதாக சொல்கிறேன், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எளிதாக சொல்கிறேன். இந்த உலகத்தின் வழிபாடுகளை விட்டுவிட்டு இந்த மாம்சம் சொல்லுகிறபடி கேட்டு கண்கள் படி செய்கிறது தான் ஒரு மனுஷனுடைய இயல்பான சுபாவம். So to do according to this flesh and the nature being is the usual behavior of a human being. ஆனால் தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷன் கேட்டு அவன் செவிகளில் விட்டு அவன் அதை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அந்த வசனத்தின்படி தன்னை அர்ப்பணித்து கொண்டால் அவன் மறுபடியும் பிறந்த மனுஷன். So if a man hears God's word and accepts it and obey it and practice in his life, that is the man who has entered the kingdom of God. நிக்கோதேமுக்கு இவர் சொன்னார் திரும்பியும், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். So Jesus said, Nicodemus, most assuredly I say to you, unless one is born of water and the Spirit, he cannot enter the kingdom of God. அதையே நான் எளிதாக சொல்கிறேன். That also I'll say in a simple words. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். When a person accepts Jesus Christ, the Holy Spirit comes into him. அந்த மனிதன் பரிசுத்த ஆவியானவரே என்னை உம்முடைய பரிசுத்த ஆவினால் என்னை ஞானஸ்நானம் செய்யும்னு கேட்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றான் வேதம் சொல்கிறது. அவனை பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். When the man asks for the Spirit to be filled in him, when he asks that, he baptizes him with his Spirit. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் படும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக போய் அவனுக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களையும் எல்லா விதமான தீமையான காரியங்களையும் அவர் சுட்டடித்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை கழுவி அவனை சுத்திகரித்து அவனை மறுபடியும் ஆவியினால் பிறக்க செய்கிறார். When he asks like that, the Holy Spirit is going into him and burns all the filthy things and the evil things and make him holy. அந்த மனுஷன் ஆவியினால் நடத்தப்படுகிறான். So that person is led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவரும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள். Those who are led by the Spirit of God are born again by water and the Spirit. இவ்வளவு காரியத்தையும் சொல்லிவிட்டோம். இப்போ நீங்களே பதில் சொல்லுங்க, தரித்திரன்னா யாரு? So now you answer, who is the poor? பிச்சைக்காரர்கள் தரித்திரர் அல்ல. Not the beggars are poor. நாம் சொன்ன இந்த மெடிடேட் பண்ண அந்த காரியத்திலிருந்து சொல்லுங்க, தரித்திரனா யாரு? From these things we have meditated till now, tell who is the poor. இந்த பரலோகராஜ்யத்தின் பிரஜைகளாக இல்லாத எல்லாருமே தரித்திரர்தான். So those who are not the citizens of the kingdom of heaven are all poor. இந்த சுவிசேஷம்னா என்ன? What is gospel? இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து சொல்லுவதுதான் சுவிசேஷம். So the good news about this kingdom is the gospel. அவ்வளவுதான். That's it. அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். That is what God expects from you. பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் யார், ஆளுநர் யார், நான் எப்படி அதில் பிரவேசிப்பேன் என்பதை சொல்லுவதுதான் சுவிசேஷம். So the gospel is what is the kingdom of heaven and who is the governor of the kingdom of heaven is the gospel. அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளில் ஆகாதவர்கள் எல்லாரும் தரித்திரர், ஆனவர்கள் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள். So those who have not become the citizens of the kingdom of heaven are all poor, and all who have become the citizens are the citizens. இந்த
ராஜ்யத்தில் என்ன நடக்கும்? So what will happen in that kingdom? இந்த ராஜ்யத்தில் யாரை தான் பார்க்க முடியும்? தேவனை தான் பார்க்க முடியும், பிதாவை தான் பார்க்க முடியும், கிறிஸ்துவை தான் பார்க்க முடியும், ஆவியானவரை தான் பார்க்க முடியும். In that kingdom, you can only see the God the Father, Jesus Christ, and the Holy Spirit. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 வாசிப்போமானால், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். So if we read in Luke 17, Jesus told that the kingdom of heaven is amidst of you. எப்போ வந்தது? நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நான் பிசாசுகளை துரத்துகிறதுனால் பிசாசினுடைய ராஜ்யம் போய்விட்டது, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்து விட்டது. When I am casting down the demons, the kingdom of darkness have gone and the God's kingdom has come into you. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலினால, சுத்திகரிப்பினால நான் அந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாறி நான் அங்கு உள்ள இருக்கும்போது நான் பரிசுத்தரை காணுகிறேன். So when I am led by the Holy Spirit and cleansed by the Holy Spirit, I am able to see the Holy One. எவ்வளவு நேரம் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு, இந்த பிதாவோடு, இந்த குமாரனோடு நாம் நேரம் செலவழிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பிரதிபலிக்க முடியும். How much more I am spending time with the Holy Spirit, the Christ the Son, and the God the Father, I will be able to reflect them. நான் ஒரு காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சூரிய வெளிச்சத்திலிருந்து மின்சாரம் உண்டாக்குற கருவிகளை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். So I want to tell one thing. You might have seen the solar cells which generate electricity from the sunlight. எனக்கு அதிகமாக அந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி தெரியாது. I don't know much about the solar cells. ஆனால் அந்த அந்த எக்யூப்மெண்ட்டுக்குள்ள, அந்த கருவிக்குள்ளாக பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கிறது. So I know that there is a battery inside of that solar cells. இந்த பேட்டரி தான் இந்த சூரிய ஒளி கிரகத்தை அங்கே உள்ள அந்த கதிர்களை அது இழுத்து அதுக்குள்ளாக ஸ்டோர் பண்ணக்கூடிய வல்லமையை கொடுக்கிறது. So that battery has the capacity to receive the light rays and store it inside of it. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவமும் பிதாவுடைய வல்லமையும் அவருடைய அன்பும் நமக்குள்ளாக இறங்கும். So only when the Holy Spirit is inside of me, I'll be able to receive the divine nature of Christ and the power of God the Father. ஆவியானவர் நம்மை எவ்வளவாக ஊக்குவிக்கிறாரோ, எவ்வளவு வல்லமை கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் பிதாவிடத்திலிருந்தும் வல்லமைகளையும் கிருபையையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். How much the Holy Spirit has encouraged me and makes me to receive the power and the grace and the love from the Father God. இதை அவரிடத்திலிருந்து அந்த இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. So without receiving the grace and the compassion from the God the Father, we will not be able to do anything. சூரியனில் வைக்க முடியாமல் வீட்டுக்குள்ள ஒரு மூலையில் வச்சிட்டோம்னாக்கி அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுமா? If the solar cell is kept in the corner of a room, whether it will generate the electricity? நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நான் சுத்தம் பண்ணப்படுத்தி விட்டேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போய்விடுவேன் என்று சொல்வதற்காகவா, மூலையில் வைக்கிறதுக்காகவா? So why I have received the Holy Spirit, whether I have to receive the Holy Spirit inside of me and it is enough for me and to keep myself inside the room? எனக்கு பேட்டரி கொடுத்து இது இங்கே வைத்து பிதாவினுடைய சமாதத்தில் நான் உள்ள வைத்ததுக்கு காரணம், நான் அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு நான் மற்றவர்களுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவராக மாற்றும்படிதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். So the Holy Spirit has been given to me in order to receive his glory and give the benefit to others. இன்னும் நான் ஒரு காரியத்தை ஒரு நிமிஷத்தில் சொல்ல பாருங்க. So one more thing I want to tell in a minute. எத்தனை பேருக்கு நெல் பயிர் தெரியும்? How many of you know the rice? நிறைய பேருக்கு நெல் பயிர் தெரியும். So we know the rice grain. நெல் பயிர் அதிகமாக மகசூலை கொடுக்க வேண்டுமானால், so if it has to give much yield, அதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் வேணும். It has to have good sunlight. நல்ல காற்று வேணும். It has to have the good air. நல்ல உரம் வேணும். It has to have the good நல்ல fertilizer. மூட்டுக்குள்ள எப்பவும் தண்ணி நிக்கணும். So always there should be water in the roots. அப்படி இருந்தாதான் நல்ல மகசூல் தரும். Then only it will be giving much yield. நமக்கு சூரியமாக பிதாவினுடைய
அகாபே அன்பு நமக்குள்ளாக எப்பொழுதும் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. So, as the light of the God the Father, the agape love has been given or poured out continuously inside of us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காற்றாக நம்மை சுற்றிலும் நமக்கு வேண்டிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். As the air or oxygen, the Holy Spirit around us is giving whatever we need. இயேசு கிறிஸ்து நமக்கு உரமாக, நமக்கு ஜீவ தண்ணீராக எப்பொழுதும் அவருடைய கிருபை நம்மை சூழ்த்தி இருக்கிறது. So the grace of the Jesus Christ is like a fertilizer and the ample water that is surrounding us. இவ்வளவு இருந்தும் நெல் பயிர் சில நேரத்தில் மாசூல் கொடுக்காது. With all these things, sometimes the rice will not give its yield. ஏன் சொல்லி பார்த்தோம்னால் களைகள் வந்து அதை நெருக்கி போடும். So if you see why this is not giving the yield, because of the weeds. அல்லது நோய்கள் அடிச்சு அது மாசூல் கொடுக்க முடியாமல் போய்விடும். Or because of other sickness, it will not be able to give the full yield. பச்சை பசேர்னு வளர்ந்திருக்கும், அழகா இருக்கும், மேனியை கொடுக்காது. It will be very green, but it is not giving the yield. இன்னொரு காரியம் இருக்கும், திடீரென்று இந்த காட்டு மிருகங்கள், பன்றி சொல்லுவாங்க, அல்லது அங்கே அங்கே இந்த எலிகள், இந்த காரியங்கள் எல்லாம் வந்து பயிர்களை கெடுத்து போடும். So otherwise the wild animals or the animals from the outside like pigs and rats come and destroy it. நாமும் இந்த தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த கிருபைகளை, அன்பை, இந்த பலத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, நெல் பயிர் அதுக்கு இருக்குல்ல, அது நமக்கு சாப்பாடு போடுகிற நெல் பயிர், அதுக்கு கொடுக்கும்படியாக இருந்த போதிலும் அது கெடுத்து போடுகிற காரியங்கள் உண்டு. So even if we have to give this power, love and grace to others, all these things can destroy that. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறது, பிதாவுடைய அன்பு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இருக்கிறது, எல்லாமே இருந்து ஏன் நான் கனி கொடுக்க முடியவில்லை? You may be thinking that I have the power of God, the grace of Christ Jesus, the power of the Holy Spirit. Even with this, why I am not able to give the yield? மாசூலை 3 காரியங்கள் தடுக்கிறதுன்னு சொன்னேன். எதெல்லாம் தடுக்குது? So the 3 things that is destroying the yield. களை, One is weed, நோய், one is the sickness, காட்டு மிருகங்கள். and the wild animals. நம்ம எது கெடுக்கிறது தெரியுமா? What is destroying, as you know? மாம்சத்தின் இச்சை, The flesh, கண்களின் இச்சை, the lust of the eyes, ஜீவனத்தின் பெருமை. the pride of life. இவைகளை வைத்துக்கொண்டு நாம் பச்சை பச்சையர் இருந்து நாம் சோத்திரம் போட்டாலும் மாசூல் வராது. So with all these 3, even if you are very much green and giving or shouting hallelujah, you will not be able to give the benefit or the yield. அப்போ அந்த தோட்டக்காரர் என்ன செய்வார்? களை பிடுங்குவார், So what the gardener will do, மருந்து அடிப்பார், he will take out the weed, சுற்றிலும் வேலி அடைத்து மிருகங்கள் வந்து பாதிக்காதபடி காத்துக்கொள்வார். he will spray the medicine, and he will put the fence around it so that the animals will not destroy. நாம் ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டது முடியாது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கும் போது மாத்திரம்தான் அந்த களையை பிடித்து எடுக்க முடியும். So we will not be able to receive Holy Spirit in one day. Whenever keep meditating on the word of God, we will be able to take out the weed. அந்த வசனத்துக்கு, நாம் தியானிக்கிற வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தால்தான் மாசூல் கொடுக்க முடியும். Whenever I am obeying that word of God, I'll be able to give the yield. நான் பரிசுத்த ஆவியானுடைய உதவியிலே நான் ஜெபம் பண்ணினால்தான் With the help of the Holy Spirit, only if I pray, நோய்கள் போகும், the sickness will go. மிருகங்கள் சேதப்படுத்தாது. I'll be protected from the wild animals. நான் மற்றவர்களுக்கு நெல் கதிராக, நான் மற்றவருடைய பயன்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் என்னை பயன்படுத்துவார். So then only Holy Spirit will be able to use me for the benefit of others. கடைசியாக ஒரு காரியம், Lastly, one thing, இயேசு கிறிஸ்து நம்மை அப்போஸ்தலனாக அனுப்புகிறார். so Jesus Christ is sending us as apostles. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பார்க்கிறது அனுப்பப்பட்டவனாக, அப்போஸ்தலனாக. So Jesus Christ is seeing everyone who has received the Holy Spirit as the one who is sent. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:2 சொல்லப்பட்டிருக்கு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. So in Luke 10:2, it is telling the harvest is plentiful, but the workers are few. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள். Ask the Lord of harvest, therefore, to send out the workers into his harvest field.
நாம் ரெடியாக இருக்கிறோம். We are ready. சுவிசேஷம் சொல்வதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது. We have the anointing of the Holy Spirit to proclaim the gospel. இயேசு கிறிஸ்து சகல காரியங்களையும் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். Jesus Christ has given all the grace required for us. பிதாவுடைய அகாவே அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு அந்த அன்பை காண்பிக்கும்படியாக, மற்றவர்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை சொல்லும்படியாக. So the agape love of the God the Father has been poured into us heart in order to share that love and declare or proclaim the kingdom of God to others. இந்த காரியங்கள் இருந்த போதிலும் நாம் நம்முடைய சொந்த பலத்தில் ஓடி போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. So all these things if you have, and if you are going in your own strength and proclaim the gospel, there will not be any benefit. நான் ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று நான் கேட்கும்போது, அவர் அனுப்பும்போது அறுவடையை நாம் அறுக்கலாம். When he is sending us, we will be able to harvest much. அவர் அனுப்புகிறதை நான் சம்மதிக்க வேண்டும், நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எந்த இஷ்டத்துக்கு நான் போகிறதில்ல. அவர் எங்க அனுப்புகிறாரோ, யாரிடத்துல என்ன சொல்லுகிறாரோ, எதை பேச சொல்லுகிறாரோ அதை பேசினால் மாத்திரம் அறுவடையை அறுவடையின் எஜமானன் அறுவடைக்கு நம்மை அனுப்பக்கூடும். It is not that I am going of my own to the ministry, but when you accept his calling and proclaim the gospel as what he teaches us, we will be able to see the harvest. நம்முடைய சபையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனால் அனுப்பப்பட்டு சுவிசேஷத்தை ஊழியம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். I am praising God for those who have received the anointing and preaching the gospel. இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இப்பொழுது கேளுங்க, இப்பொழுது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கப்படும். So you who are hearing this, if you have not received the anointing, now ask, he will give you the anointing. உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. So this Holy Spirit has been given to you in order to share that blessing to others. அபிஷேகத்தை பெற்றும் ஊழிய வாஞ்சை இல்லாதபடி நான் போதும் என்று இனி இருக்கிற நிலைமையில் போதும் என்று இருக்கிறவர்களுக்கு ஆவியானவர் சொல்கிற ஒரு கருத்து, இன்றைக்கே புறப்பட்டு போங்கள், இதுவே கடைசி நாள், இனி நாட்கள் அல்ல. So for the ones who have received the Holy Spirit and not having any interest in the ministry or sharing the gospel, the Holy Spirit is telling, today you start going. This is the last day. There is no time left over. அபிஷேகம் செய்யப்பட்டும் ஊழிய ஆர்வம் இருந்தும் இந்த பாகத்தில் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. So if you have received the anointing and you have the interest to share the gospel, the scripture is telling that you cannot serve 2 masters. இந்த உலகத்தின் காரியங்களும் எனக்கு வேணும், எனக்கு ஆண்டவருடைய காரியங்களும் வேண்டும் என்று சொல்லுமானால் நம்மை பார்த்து தேவன் சொல்லுறது, நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறான். So if you are telling that I need these worldly things and the godly things, though God, Holy Spirit is telling you that you cannot serve 2 masters. ஒருவேளை இந்த எதுக்காக இந்த மாதிரி நாம் செய்வோம் என்று நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமானால், if we examine ourselves why we are doing these 2 things, நமக்கு கவலை இருக்கிறது. we have some worries inside of us. நேரமெல்லாம் இதுக்கு பின்னால் போய்விட்டால் படித்து முன்னேறது எங்கே, ஓவர் டைம் பார்க்குறது எங்கே, பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது எங்கே, இதெங்க இதெல்லாம் எப்படி செய்ய முடியும், இவர் சொல்லிட்டு போவார், நம்ம காரியத்தை இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரா என்று கேட்கலாம். So you may be having worry, if I'm spending all my times in the ministry, how I will be able to promote myself, how I am able to get my children promoted or educated or get married. You may be having all these worries. இந்த மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் முன்னுக்கு 20லேருந்து அப்படி வாசித்து பார்த்தோம்னால் சொல்லப்படுறாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது விதைக்கிறதில்ல அறுக்கிறதில்ல, அதை போஷிக்கிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? So if you read in Matthew 6 from verses 25 to 34, it tells that look at the birds of the air, the one who feeds those birds, will he not feed you? இந்த தாவரங்களை பாருங்க, இந்த பூக்களை பாருங்க, இந்த செடிகள் எவ்வளோ அழகாக பூத்திருக்குது. இந்த பூவில் உள்ள அந்த மவுஸ், இந்த சாலமோன் அவனுடைய ராஜ்யத்தில் அவனுடைய ஆட்களுக்கு கூட உடுத்து வைக்கல, அதை விட அழகாக உடுத்து வச்சிருக்கிறாரு. So it is telling that see the flowers in the field, it has been clothed much
more than what he has clothed the King Solomon. காலையில பூக்கும், அது சாயங்காலம் காஞ்சு போகும். It is flowering in the morning and in the evening it fades away. அதுக்கு தேவன் அவ்வளவு அழகா கொடுத்திருப்பாரானால், அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு எவ்வளவு அழகாக அவர் நம்மை போஷிப்பார், அவர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை உயர்த்துவார். நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? So if God has clothed that flowers much more glorious, how much more God will clothe us with his glory? Why we have to worry about it? அதனால கவலைப்படாதீங்க. So don't worry about it. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So seek ye first the kingdom of God and its righteousness, all these things will be added unto you. நாம் அதை தேடாதபடி இதுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கோமானால் இதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, அதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Instead of seeking that, if we are running behind the world, we will not be able to get that and this also. நம்முடைய ஜீவிதத்தில் எல்லாத்துக்கும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். தேவன் நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். Let us give the first place to the God and God will take care of rest of the things in our life. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். I want to finish by saying one thing. சங்கீதம் 23 என்ன சொல்லுகிறது? What the Psalms 23 says, நாம் தேவனை நம்முடைய நல்ல மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளும் போது, when we are accepting God as a good shepherd in our life, நாம் அவருடைய ஆடுகளாக நம்மை அவருடைய கையில் அர்ப்பணிக்கும் போது, when we are surrendering us as his sheep in நாம் his எதை hand, கொடுத்தும் கவலைப்பட வேண்டாம். we need not worry about anything. அவர் நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். He will take into the good pasture. நம்முடைய ஜீவிதத்தில் அமைதலான தண்ணீரை கொண்டு போய் விடுவார். He will take us to the still waters. தண்ணிக்காக அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டாம். We need not go here and there for the waters. புல்லுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டாம். For the grass we need not go here and there. அவர் எல்லாவற்றையும் செய்வார். He will take care of everything. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துவார். So it is telling that he leads me in the path of righteousness for his name's sake. நமக்கு முன்பதாக இந்த உலகத்தில் தாறுமாறான வழிகள் இருக்கிறது. So there are many wrong ways in front of us in this world. தீமையான வழிகள் இருக்கிறது. There are many evil ways in front of us. அவைகளெல்லாம் நன்மைக்கே அல்ல. They are not for the good. ஆனால் தேவனை மேய்ப்பராக கொண்டிருக்கிற ஜனம் அழகாக அவர் பரிசுத்தமுள்ளவராக இருப்பதினால், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளதாக இருப்பதினால், அவரை நம்புகிற அவருடைய ஆடுகளை அவர் நீதியுள்ள பாதைகளில் நடத்துறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். Since he is holy and his name is holy, he will be enough to lead his sheep into the righteousness. இந்த உலகத்தில் நமக்கு மரண பள்ளத்தாக்குகள் உண்டு, நமக்கு சத்துருக்கள் உண்டு, ஆனாலும் அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். In this world we have enemies and the shadow of the valley of death, but his staff and his grace will lead us. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே அந்த பந்தியில் நாம் இருக்கும்படியாக செய்கிறார். He is preparing a table in front of our enemies. Just now he is preparing us for that. அவர் பந்தியை மாத்திரமல்ல, ஆகாரத்தை மாத்திரமல்ல, அவர் எண்ணெயால் நம்முடைய தலையை அபிஷேகம் பண்ணுகிறவர், நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்காக அழைத்து செல்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். He is not only preparing the table and the food, but he anoints with his oil. அவருடைய அபிஷேகத்துக்கு எதிராக ஒன்றுமே இல்லை. Against his anointing there is nothing. சத்துருவானவன் வெள்ளமோத வரும்போது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றும் போது ஒன்றும் அதற்கு முன்பதாக நிற்க முடியாது. When the enemy is coming against us as a big crowd, when the Holy Spirit is lifting his banner, he cannot stand before எதை it. குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்றால், அவருடைய ஆடுகளுக்கு அவர் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக செய்வார். அதை ஓடி தேட வேண்டிய தேவையில்லை, அவருக்கு பின்பதாக ஓடி வரும்படியாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். So you need not worry about anything means you need not worry about anything, but you need not go after the mercy and the goodness. He will make the mercy and the goodness follow you. இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வீட்டில் அவருடைய கூடாரத்தில் நான் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக, எப்பொழுதும் தங்கி இருக்கும்படியாக, அவரோடு ஜீவிக்கும்படியாக, அவரோடு ஆளும்படியாக தேவன் எல்லா நன்மை கிருபைகளையும் அளிக்கிறவராக இருக்கிறார். Not only to live in this world, I'll be able to dwell in the house of the Lord with all the grace and the power that God is giving to us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மையை சொல்லுவதற்காக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக.
The very reason the Holy Spirit has been given to us in order to tell the majesty of the kingdom of God to the poor people. ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பி அவருடைய ஐக்கியத்தில் நாம் சேர்ந்து கொள்ளும்படியாக அவருக்கு பலன் கொடுக்கும்படியாக In order to repent each and every day and share the and proclaim the gospel and to give the yield to for the God. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். He is able to take care of everything. அறுப்பு மிகுதி. The harvest is plentiful. ஆண்டவர் தமது அறுப்புக்கு நம்மை அனுப்பும்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். தேவன் அப்படியாகவே செய்வார். Each and every day, if we pray that he shall send us to the harvest, definitely he will use us for the benefit of others. ஆமென். Amen.